ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க புதிய அறிவிப்புகளை பற்றி பார்க்கலாம். புதிய முதல்வர் புதிய அறிவிப்பை வெளியாறுவாடா? டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா 28,000 காலி பணியிடங்கள் இந்த புதிய முதல்வர் விஜய் அவர்கள் நிறைவேற்றப்படுமா? எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய டிரைவர் கம் கண்டக்டருடைய 850 நியமனங்கள் பெண்டிங்கில் இருக்குது. இது எப்போ போடுவாங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிசிசி நியமனங்களில் பல தரப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ முறைகேடுகளால் யாருக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் சரியாக வண்டியை ஓட்டாதவர்கள் இன்னும் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸோ பலதரப்பட்ட முறைகேடுகளை எப்போ களைவாங்க? ஸோ 2026 டிசிசி டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியாகும்? ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ காலி பணியிடங்கள் வெளியிட போகிறாங்க என்பன பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் ஸோ இந்த அறிவிப்பை வெளியிடுறதில் எல்லா தரப்பு மக்களுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டருடைய அதிகப்படியான ஆட்கள் தற்காலிகமான ஓட்டுநர்கள். ஏன்னா தற்சமயம் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலுமே போக்குவரத்து கழகத்தில் இலவசம் அப்படின்றது தொடர்ந்து நீடிக்குது. போக்குவரத்து கழகத்தில் தமிழகத்தில் தாவேகா டிவிக்கே ஆட்சிக்கு வந்த பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக வெளியாகும். பெண்களுக்கு அனைத்து பேருந்துகள்லையுமே இலவசம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கே வேணாலும் ரூட் பஸ்ஸு, ஏசி, எக்ஸ்பிரஸ் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் சரியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இலவசம் அப்படின்றது தொடரும். ஸோ இதை பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் போக்குவரத்து கழகத்தில் இனி வரப்போகுது. இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா தற்காலிக ஓட்டுநர்களை நிறைய பேர் எடுக்கிற போகிறாங்க. பேருந்துகளை புதிதாக கொள்முதல் செய்ய போகிறாங்க. 28,000 தற்காலிக ஓட்டுநர்களை புதிதாக எடுக்க போகிறாங்க. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் 2 பேருமே எடுக்க போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து டிஎன்எஸ்டிசியில் டிசிசியில் 850 பேருக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் பெண்டிங்கில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ அந்த பெண்டிங்கில் வைக்கப்பட்டிருக்க கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா விரைவில் புதிய அறிவிப்புகள் அனைத்துமே வெளியாகும். அவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்ரு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ பெண்டிங் வைக்கப்பட்டிருக்க அப்பாயின்மெண்ட் லெட்ரு எல்லாமே விரைவில் வெளியாகும். ஸோ டிசிசியோடைய நியமனத்தில் பலதரப்பட்ட முறைகேடுகள் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு டிசிசியோடைய நியமனத்தில் அப்படின்றது குறிப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் பார்த்திங்கன்னா போஸ்டிங் எல்லாமே போட்டுட்டாங்க. ஒரு ப்ராப்பரான வெளிப்படைத்தன்மை இல்லை. ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை வந்தால் மட்டும்தான் போக்குவரத்து கழகத்தில் நியமனங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்றது எல்லோருடைய கருத்து கணிப்பாக இருக்குது. ஸோ வெளிப்படைத்தன்மை அதிக அளவில் பார்த்திங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க போக்குவரத்து கழகத்தில் மக்களை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்காங்க. ஏகாப்பட்ட பேர் ரிஜெக்ஷன், எங்கே பார்த்தாலும் ரிஜெக்ஷன். ஸோ நல்ல கேண்டிடேட், மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் பார்த்திங்கன்னா வெளியே அந்த ஓட்டுநர் உள்ள செலக்ட் ஆகி ஓட்டுநர் வெளியே ஓட்டுநர் வளைக்க தெரியாத ஓட்டுநரை வெளியே நின்று வேடிக்கை பார்க்குற நிலைமை தான் இன்றைக்கி போக்குவரத்து கழகத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதற்கு ஒரு நல்ல சுமூகமான முடிவுகள் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ 2026 புதிய நோட்டிஃபிகேஷனில் 20,000 காலி பணியிடங்கள் நிச்சயமாக நிரப்பப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளோட சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாள் தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.